உணவு சரித்திரம். எழுதியவர் முகில். பகுதி 3. மந்திரத்தால் மாங்காய் பழுக்கும். அதாவது அவ பேர் பெர்லா. அவள் ரொம்ப அழகானவ. அவள் அம்மா பேரசிங்க போல. ஆனால் அவளோட அப்பாவுக்கு அன்புக்கும் அநேக தூரம். அவர் பேர் மேங்கடோ. இந்த கதையோட மெயின் வில்லனே இவர் தான். இவர் யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டார். அவர் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும். இப்படி அடக்கி வைக்கப்படும் பெண்ணின் மனம் அன்புக்கு ஏங்குறதும் அரவணைக்க ஒருவன் முன்வந்தால் காதல் வாய்ப்படுறதும் இயல்பு தான். ஜோஸ் ரொம்ப நல்லவன். அவன் மேலே பெர்லாவுக்கு காதல் வந்துடுச்சு. ஆனால் அவங்களோட அப்பா இதை எதிர்த்தாரு. அவனை பெட்ரோ அப்படின்ற ஒரு பணக்கார இளைஞருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் நினச்சார். பெர்லாவுக்கு பெட்ரோவை பிடிக்கல. அவள் தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தா. ஜோஸ் உடனான காதல் ரகசியத்தையும் அவள் சொன்னான். ஆனால் அவங்க அப்பா அதை கேட்கல. உடனே பெர்லோவுக்கான திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சார். தன் காதலி பெர்லாவுக்கும் பெட்ரோவுக்கும் மறுநாள் திருமணம்னு கேள்விப்பட்ட ஜோஸ் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஜோஸோட மரணம் குறித்து அன்னைக்கு மாலையில் கேள்விப்பட்ட பெர்லா இரவோடு இரவாக வீட்டிலேருந்து புறப்பட்டா. திருமண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளை பெட்ரோ மேங்கடோவின் வீட்டுக்கு வந்தான். தன்னோட மகளை அறைக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு அவர் நினச்சா. ஆனால் அவள் இல்லை. அங்கே பெர்லா எழுதி வச்சுருந்த கடிதத்தை தான் அவர் பார்த்தாரு. என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட அன்புக்குரிய ஜோஸ் உடனே நான் போகிறேன்னு எழுதி வச்சுருந்தா. ஊருக்கு வெளியே இறந்து கிடந்த ஜோஸோட உடலுக்கு அருகில் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கிட்டு அவள் உயிரை மாச்சிருந்தா. அன்னைக்கு இரவே மேங்கடோவோட கனவுல பெர்லா தோன்றுனா, அப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல, தோட்டத்துக்கு போங்க, அங்கே புதுசாக ஒரு மரம் முளைச்சிருக்கோம், அதுதான் என்னோட இதயம், கனிகளாக காய்ச்சி தொங்கும், அதை பறித்து சாப்பிடுங்க, என் இனிமையான காதலை பாசத்தை அப்போ தான் நீங்கள் உணர்வீங்கன்னு சொன்னான். மேங்கடோ தன் மனைவியை அழைச்சிட்டு வேக வேகமாக தோட்டத்துக்கு போனார். அங்கே புதிய மரம் ஒன்றை பார்த்தார். அதில் மஞ்சள் நிறத்தில் கனிகள் இருந்தது. அவை பெர்லாவின் இதய வடிவில் துடிச்சுது. கைகள் நடுநடுங்க அந்த கனி ஒன்றை பறித்து கடித்தார். தன் தவறையெல்லாம் உணர்ந்து கதறி அழ ஆரம்பித்தார். அந்த மரம் தான் மாமரம். பெர்லாவோட இதய வடிவில் மாம்பழங்கள் இன்னைக்கும் காய்க்குது. மேங்கடோவின் பெயர் தான் பின்பு மேங்கோ, மாங்கான்னு மருவி நிலச்சது. இது பிலிப்பைன்ஸில் காலம் காலமாக சொல்லப்பட்டுட்டு வர ரோமியோ ஜூலியட் ரக காதல் கதை. பிலிப்பைன்ஸ் தான் மாமரத்தோட தாயகம்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். மாம்பழம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய உலகின் ஆதிக்கனி. அதாவது சுமார் 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மாமரங்கள் இருந்ததற்கான படிமெல்லாம் கிடச்சிருக்கு. அதுவும் இந்தியாவில் வடகிழக்கு பிரதேசங்கள், மியான்மர், பங்களாதேஷ் போன்ற பகுதிகள் மாமரங்களோட பிறப்பிடமாக இருந்திருக்கலான்ட்டு நம்பப்படுது. அந்த பகுதியில் இருந்து தான் இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கும் உலகோட மற்ற நாடுகளுக்கும் மாம்பழம் காலப்போக்கில் பரவி இருக்கு. பொதுவாக ஒரு தாவரம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுதல் எப்படி நிகழும்? தாவர விதைகள் காற்றில் பறந்தோ அல்லது பழத்தோட விதைகளை உண்ணும் பறவைகள் போட்டு விட்டு போகும்போதோ அதில் தான் பரவும். மாம்பழம் பெரிய பழம். அதுவும் ஆதிக்கால மாம்பழங்கள் ரொம்ப பெருசாக தடித்த தோலோட குறைந்த சதையோடு இருந்துச்சான். பெரிய கொட்டையோடையும் இருந்துச்சான். அத்தனை பெரிய மாங்கொட்டைகள்லாம் காட்டிலெல்லாம் பரவி இருக்க வாய்ப்பில்லை. மற்றபடி ஏதாவது இந்த உயிரினங்களோ பறவை இனங்களோ இந்த பரவலுக்கு உதவி இருக்கலாம். அவ ராட்சதத்தனமாக இருந்திருக்கலாம். இல்லைனா மனிதர்கள் மூலமாக தான் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பரவி இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறாங்க. புத்த மதத்தை பரப்புற விதமாக இந்தியாவுக்கு சென்ற துறவிகள் மூலமாகவும் இந்தியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு சென்ற புத்த துறவிகள் மூலமாகவும் ஆசியாவின் பிற நாடுகளுக்கும் மாம்பழங்கள்லாம் சென்றுச்சு. இதற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணியான யுவான்சுவாங் இந்தியாவிலேருந்து மாம்பழங்களை ஆசியாவின் வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்றதா வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. பாரசீகத்திலிருந்து வணிக நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வந்த வியாபாரிகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் இந்திய மாம்பழத்தை கொண்டுட்டு போனாங்க. அவங்க அங்கே பயிரிட்டாங்க. இந்துக்களோட வேதங்களில் மாம்பழம் புனிதமான ஒரு பொருளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவர்கள் உண்ணும் பழமாக இது இருக்குது. முக்கணிகளில் முதற்கனி மாம்பழம்தான். உலகில் அதிகம் விளைவிக்கப்படும் பழம் மாம்பழம்தான். உலகில் அதிக மக்களால் விரும்பி சாப்பிடப்படுற பழமும் மாம்பழம்தான். இது ஆன்கார்டியேசின்ற குடும்பத்தை சேர்ந்த தாவரம். இந்த குடும்பத்தை சேர்ந்த மாம்பழத்தின் பங்காளி முந்திரி. மாஞ்சிஃபரா என்பது மாம்பழத்தோட தாவரவியல் பெயர். இதில் மொத்தம் 35 சிற்றினங்கள் இருக்குது. அதில் மாஞ்சிஃபரா இண்டிகான்றது இந்திய மாம்பழத்தின் சிற்றின பெயர். சாதாரணமாக 35லேருந்து 40 மீட்டர் வரை மாமரங்கள் வளரும். பொதுவாக 10 மீட்டர் விட்டத்துக்கு தன்னை சுற்றி கிளைகள்லாம் பரப்போம். ஒட்டுமான்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை தெரிஞ்சுக்க மேற்கொண்டு தொடர்வது புரிதலுக்கு நல்லது. முகலாயர்களை பற்றி இதில் நம்ம குறிப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஒட்டுமா பற்றி பேசணுன்னா
முன்பே குறிப்பிட்டது போல பண்டைக்கால மாம்பழங்கள் அதிக சடைப்பிடிப்பு இன்றி இருந்தது. இந்த நோஞ்சா மாம்பழங்களை அதிக சதையுள்ளதா மேலும் சுவையானதா எப்படி மாற்றலான்ற ஆராய்ச்சியில் முதலாக இறங்கியவங்க தான் முகலாயர்கள். அடுத்ததாக போர்ச்சுகீசியர்களை சொல்லலாம். இவங்களோட ஆராய்ச்சிகளின் பலன்களை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த ஆராய்ச்சியோட ஒன்று தான் ஒட்டுமா. அது என்ன? மூங்கில் குழாயில் அல்லது சிறு பையில் மண்ணை நிரப்பிட்டு அதில் விதையை விதைப்பாங்க. அது அப்புறம் முளைச்சி மரமாக வரும்பொழுது அந்த நுனிப்பகுதியை வெட்டி ஏற்கனவே முதிர்ச்சி பெற்ற ஒரு மாமரத்தோட கிளையை வெட்டி ஒட்ட வைப்பாங்க. இதை தான் ஒட்டுமான்னு சொல்கிறாங்க. பொதுவாக மாம்பழங்கள்லாம் அந்த காலம் முதல் சாமானியர்களுக்கான பழமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. அதே சமயம் சாமானியர்களுக்கு எட்டாத கனியாக சில மாம்பழ ரகங்களும் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் மன்னர்களுக்கு மாம்பழம் மேல் இருந்த காலம்தான். லக்னோ சமஸ்தானத்தை ஆண்ட நவாப்களோட அரண்மனை சமையலறையில் வருஷத்தில் பெரும்பாலான நாள் மாவாசம் பலமாக வீசும். சீசன் இல்லாத நேரங்களில் கூட நவாப்கள் யாரங்கே எப்பாடுபட்டாவது எந்த தேசம் சென்றாவது மாம்பழம் கொண்டு வாங்கன்னு கட்டளையிட்டு வேறு பகுதியிலேருந்து மாம்பழங்களை வரவழைச்சு ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. முகலாயர்களோட ஆட்சி காலம் மாம்பழங்களோட பொற்காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா முகலாயருக்கு மாம்பழ பாசம் ஜாஸ்தி. அதுலேயும் பேரரசர் அக்பர் மாம்பழ பித்தர். அவரது உடலே சற்று கீறி பார்த்தா ரத்தத்தோடு சேர்த்து மாம்பழ சாரம் ஓடி இருக்கும். கோடைக்காலத்தில் அக்பர் அது 3 வேளை உணவில் மாம்பழம், மாங்காய், மாம்பழச்சாறுன்னு 3மோ அல்லது ஏதாவது ஒன்றும் நிச்சயம் இடம்பெற்றிருந்தது. அக்பர் புது புது மாங்கனி வகைகளை உருவாக்குறதுல அதிக ஆர்வம் காட்டியிருந்தார். பீகாருக்கு கிழக்கே உள்ள தர்பங்கா அப்படின்ற பகுதியில் லால்பக் என்ற இடத்துல மாபெரும் மாந்தோப்பு ஒன்று அக்பரால் தான் உருவாக்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாமரங்கள் இருந்தது. அக்பர் காலத்தில் முகலாய மன்னர்களுக்கான மாம்பழங்கள் எல்லாம் இங்கிருந்து தான் போச்சு. அந்த நூலில் உள்ள குறிப்பிடப்பட்ட அக்பர் காலத்தில் சந்தையில் மாம்பழத்தின் விலை என்ன தெரியுமா? 4 செப்பு காசுகள். ஒரு டேம். ஒரு செப்பு காசுக்கு ஒரு மாம்பழம் கிடச்சிருக்கு. ஆக 100 மாம்பழங்களின் விலை 40 டேம். மாம்பழம்னதும் நினைவுக்கு வரும் புராண கதை பிள்ளையார் தான். உடல் நோகாமல் அம்மையப்பனை சுற்றி வந்து மாம்பழம் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். 63 நாயன்மார்களில் ஒருவான காரைக்கால் அம்மையாருக்கும் சிவனுக்கும் வைத்த புனிதவதி E.M.C. கோயன் மாதிரி பதிபக்தி புனிதவதின்னு நிரூபிக்கலாம். ஒரு நாள் புனிதவதியோட கணவர் பரமதத்தர் 2 சுயமிகுந்த மாம்பழங்களை கொண்டு வந்து மாம்பழத்தால் அவங்க புனிதவதியான கதை எல்லாருக்குமே தெரியும். காரைக்கால் அம்மையாரோட பக்தியை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆணி மாதமும் காரைக்காலில் 3 நாட்கள் மாங்கனி திருவிழா நடத்தப்படுது. இதில் பரமதத்தர் புனிதவதி திருமண வைபவம்லாம் நடக்குது. அதாவது இலக்கியங்களில் கொஞ்சம் மாங்கனி சாறு பருகலாம். நம் தமிழர்களோட வாழ்வியலோடு கலந்ததுன்னு நிரூபிக்கும் விதமாக இலக்கியங்களில் பல பாடல்கள் இருக்குது. மந்த மார்பொழில் மாங்கனி மாந்திர மந்திகள் மாணிக்க முந்தி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை யுறைவானை. குரங்கள்லாம் மாங்கனிகளை உண்டு மகிழுமாறு அடர்ந்த வளர்ந்த மாந்தோப்புக்களை உடைய மாந்துரையில் எழுந்தருளி உள்ள இறைவனேன்றது இந்த பாடலோட கருத்து. 500 நூற்றில் இடம்பெற்றுள்ள 87வது பாடல் பல பசுக்களுக்கு சொந்தக்காரராகிய பகன்றை மாலைகளை அணிந்த இடையர்கள் வாழும் ஊர் இது. அந்த இடையர்கள் கரும்பையே கோலாக கொண்டு மாங்கனிகளை உதுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்பராமாயணத்துலேயும் மாங்கனி பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது. இப்படி மாங்கனிக்கான மேற்கோள்களை சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், நவீன இலக்கியம்னு எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ஒரே கல்ல 2 மாங்காய், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, மாதா ஊட்டாத சோற்ற மாங்காய் ஊட்டம், மாப்பழித்தால் கிளிக்காம், வேம்பு பழித்தால் காக்கைக்காம், கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம், குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம், பொங்கும் காலம் புளி, மங்கும் காலம் மாங்காய், மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது. இதெல்லாம் பழமொழிகள். இதில் கடைசியாக சொன்ன பழமொழி மட்டும் பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம இந்திய விதிக்காரர்கள். ஒரு மாங்கொட்டையை காலி பானைக்குள்ளே போட்டு அதில் கொஞ்சம் மண்ணை உரமும் தூவி அதை மாத்திரம் போட்டு மகுடி ஊதி உடனே மாஞ்சரியாக முளைக்க வச்சு மேலே மந்திரம் போட்டு புதரளவுக்கு வளர விட்டு அதில் மாங்காய்கள் காய்க்க வச்சு அதை பழுக்கவும் வச்சு பறித்து பார்வையாளர்களுக்கு உணவும் கொடுத்துருக்காங்க. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டு வரும் இந்த மாங்காய் மேஜிக் ஐரோப்பிய பயணிகள் பலர் வியப்போட பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கும் இந்திய மேஜிக்காரர்கள் சிலர் இந்த வித்தியை நிகழ்த்தி காட்டுறாங்க. வட இந்தியாவில் மாம்பழம்னா அவங்க உச்சரிக்கும் ஊர் மலிகாபாத். உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ மாவட்டத்தில் ஒரு நகரம். மலிகாபாத் மாம்பழங்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. காஷ்மீர் ஆப்பிள் போல் மலிகாபாத் மாம்பழங்களுக்கு சர்வதேச சந்தையில் தனி மவுசம் இருக்குது. 14 ஏக்கர் மாந்தோப்புக்கு சொந்தக்காரர். சிறுவயதிலிருந்தே மாமரங்களோடு வளர்ந்தவர் தஸ்ரீ. அவரது முன்னோருக்கும் தொழில் மாம்பழ வியாபாரம் தான். 8ஆம் வகுப்பை கூட தாண்டாத கலீம் மாந்தோப்பையே தனக்கான பள்ளிக்கூடமாக்கிக்கிட்டாரு. ஒட்டு போடுவதன் மூலம் புதிய ரக மாம்பழங்களை உருவாக்கும் பரிசோதனையில் ஈடுபட ஆரம்பித்தார். தனது 17 வயசில் கலீம் 7 புதிய ரக மாம்பழங்களை உருவாக்கி காட்டினார். அது நடந்தது 1957. சாதனைகளை நோக்கி சோதனைகள் படையெடுக்கிறது இயற்கை தான். இயற்கையே சோதனையை கொடுத்தது. ஒரு முறை பெய்த பேய் மழையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் மாலிகாபாத் பகுதி மாந்தோப்புகள் அனைத்தும் சீரழிந்தது.
கலீம் தலையில் கை வச்சு உட்காரல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலை. மேடான புதிய நிலங்களை தேர்ந்தெடுத்தார். கடன் வாங்கி நிலங்களை சொந்தமாக்கினார். மாங்கன்றுகளை நட்டார். புதிய மாந்தோப்புகளை உருவாக்கினார். உழைப்பும் காலமும் அவரை கைவிடல. நல்ல பழங்களை தர ஆரம்பிச்சது. 1987 கலீம் மீண்டும் தன் பரிசோதனை முயற்சி ஆரம்பித்தார். புதிய ரக மாம்பழங்களை உருவாக்கினார். 3 வருஷத்தில் சுமார் 50 புது ரகங்களை உருவாக்கினார். இறுதியில் அவர் உருவாக்கியிருந்த புது ரக மாம்பழங்களின் எண்ணிக்கை 250. இதில் அதிசயம் என்னென்னா, அவர் அந்த 250 மாம்பழங்களையும் ஒரே மாமரத்தில் உருவாக்கி மாபெரும் சாதனை நிகழ்த்தியிருந்தார். கலீம் உல்லா கானின் புகழ் மாமனம் வீச ஆரம்பிச்சது. த ஃபாதர் ஆஃப் மேங்கோ கிராஃப்டிங் என்ற பட்ட பெயரும் அவருக்கு கிடைச்சது. மாங்கனி ஆதிக்கனி இல்லையா? எனவே சித்த மருத்துவம் சொல்லும் மாவின் பலன்கள் ஏராளம். அதாவது வேத சத்தியமாக விளம்புவோன் தாது வித்திருக்கும் தம்பன மாங்கனி போதம் மர்தனம் புன்காயி நாள் வடுவாத பித்த கபங்களை மாற்றுமே. இது அகத்தியர் குணவாக்கட கடத்தில் வர ஒரு பாடல். தாது சத்து நிறைந்த மாம்பழத்தை அது கிடைக்கும் காலங்களில் அளவோடு சாப்பிட்டு வந்தா வாதம் பித்தம் கபமெல்லாம் நீங்கி சிறந்த பலன்களை பெறலான்னு சொல்கிறாரு. மாங்குழந்தை இலைகளை சேகரித்து காய வச்சு பொடிச்சு அது தினமும் 2 வேளை உண்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். மாவிளையை தீயில போட்டு பொசுக்கி வெண்ணெய் கலந்து தீப்புண்ணில் பூசினா புண்கள் ஆறும். மாவடு ஜீரண சக்தி அதிகமாக்கும். மாங்காய் பசியின்மையை போக்கும். மாம்பழம் வாய்ப்புண் வயிற்றுப்புண்கள்லாம் நீக்கும். மூலநோய் பாதிப்பை குறைக்கும். மாம்பிசன் காலையில் இருக்கும் பித்த வெடிப்புகளை குணமாக்கும். மாங்கொட்டையில் இருக்க மாம்பருப்பை காய வச்சு பொடிச்சு கஷாயம் வச்சு குடித்தா பெண்களுக்கான பிரத்யேக பிரச்சனைகள்லாம் தீரும். இப்படி மொத்த மாமரமே ஆளினால் ஆரோக்கிய ராஜாவாக இருந்திருக்கு. வயிற்றில் கரு வளரும் பொழுது முதல்ல இதயம்தான் வளரும். அதற்கு தேவையான சத்துக்கள் பலவும் மாமரத்தில் இருக்குது. அதனை எனக்கு கொடுன்னு நாக்கின் சுவையெரும்புகள் கர்ப்பிணிகளை மாங்காய் பக்கமாக இழுக்குது. அதனால தான் கர்ப்பிணிகள் மாங்காயை விரும்பி உண்றாங்க. அல்ஃபோன்சா, பங்கனப்பள்ளி, நீலம், செந்தூரம், கிளிமுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் விளையிற புகழ் வாய்ந்த ரகங்கள். தோட்டாபுரி, ஸ்வர்ணரேகா ஆந்திரா, பைரி மால்கோவா கர்நாடகா, கேசர் ராஜபுரி ஜமாத்தர் குஜராத், லங்க்ரா பஸ்ஸி மத்திய பிரதேஷ், குலாப்கஸ் இம்சாஹர் மேற்கு வங்கம், கிஷன்போக் ஜர்தாலு பீகார், சௌச்சௌ இமாச்சல் பிரதேஷ், பாம்பே கிரீன் ராஜஸ்தான், மால்டா பஞ்சாப் என ஒவ்வொரு மாநிலத்தும் ஒவ்வொரு ரகம் சிறப்பாக இருக்குது. மகாராஷ்டிராவில் ரத்னகிரி தேவ்கட் பகுதிகளில் விளையாத அப்பூஸ் மாம்பழங்கள் பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. நமது சிறு வயதில் கோடைக்காலங்களில் நம்ம வீட்டு அரிசி பீப்பாயை அடிக்கடி திறந்து பார்ப்போம். அதில் தான் மாங்காயெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது இயற்கையாக பழக்கிற வரை நாவடக்கத்தோடு காத்திருப்போம். இன்றைக்கும் எதையுமே இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குற உலகத்தில் மாங்காய் பழுக்கும் வரை காத்திருக்க யாருக்குமே பொறுமை இல்லை. அதனால் செயற்கையாக பழுக்க வச்சு எத்திலின் வாயு செலுத்துகிறாங்க. கார்பைட் கல் வச்சு பழுக்க செய்கிறாங்க. 100 கிலோ பழத்தை பழுக்க செய்யும் வெறும் 50 கிராம் கால்சியம் கார்பைட் போதுமா? இதிலிருந்து வெளியாகிற அசிட்லின் வாயு காய்கள் மீது பரவி பழுத்தது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துது. ஆனால் நிஜமாவே பழங்கள் பழுத்திருக்காது. வெட்டி சாப்பிட்டா புளிக்க தான் செய்யும். கூடவே வாந்தி பேதி தொடங்கி கேன்சர் வரைக்குமான அபாயத்தையும் இது உருவாக்கும். வடக்கு உத்தர வீதியில் எங்கள் ஆசாரியன் சிறுபலியூர் அண்ணன் சுவாமிகளுக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு தத்தாச்சாரியார் தோட்டத்தை இமாம் பசந்தை பாதி கதுப்பு ருசித்துவிட்டு தம்பி ராஜகோபாலின் புத்தகங்களில் கோயில் ஒழுகு பகுதி 3, கேரன் ஆம்ஸ்ட்ராங்கின் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் காட் 2 மட்டும் கவர்ந்து கொண்டு அடுத்து அரங்கன் எப்பொழுது அழைக்கப் போகிறான் என்பது தெரியாமல் மறுதினம் பல்லவன் எக்ஸ்பிரஸில் திரும்பினேன்னு சொல்லிட்டு கற்றதும் பெற்றதும்ல சுஜாதா எழுதியிருக்காரு. ஆக இயற்கையாக மாங்கனிகளை பழுக்க வைக்கிற நம்பகமான வியாபாரிகள்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். குஜராத்தை சேர்ந்த சமஸ்தானம் ஜுனாகத் பாவி பரம்பரையை சேர்ந்த நவாப்கள் ஆண்டு வந்தாங்க. அதன் கடைசி நவாப் மகபத் கான் கிர்காடுகளில் சிங்கங்கள் வேட்டையாடப்படாமல் தடுத்த நல்லவர். இவர் நாய் பிரியர். தன் செல்ல நாய் ஒன்றுக்கு பெரும் பொருட்செலவில் திருமணம் செஞ்சு வச்ச புண்ணியவான். கூடவே இவர் ஒரு மாம்பழ வெறியர். அதிலும் குறிப்பாக அல்ஃபோன்சா மாம்பழங்கள். மகபத் கான் அகால நேரத்தில் கூட அட்டனக்கால் போட்டுக்கிட்டு மாம்பழத்தை ரசித்து சாப்பிடுவார். சீசன் இல்லாத நேரத்தில் கூட அக்கம் பக்கத்தில் வெளிநாட்டில் இருந்தாவது மாம்பழத்தை வரவழைச்சு தாகத்தை தீர்த்துக்குவார். இப்படிப்பட்டவருக்கு இந்திய சுதந்திரத்தின் பொழுது சமஸ்தானத்தை விட்டு ஓட வேண்டிய கடும் நெருக்கடி. ஜுனாகத் சமஸ்தானத்தை பாகிஸ்தானோடு இணைக்கணும்னு மகாபத் விரும்பினார். அதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட கடுமையான சூழலில் தன் குடும்பத்தோடு பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடிவிட முடிவித்தார் மகபத் கான். தன் குடும்பத்தினரை உடனடியாக மூட்டை முடிச்சுக்களை கட்ட சொன்னார். விமானம் ஏற போகிற சமயத்தில் ஐயையோ விட்டுட்டோமேன்னு நவாபின் பேகம் ஒருத்தி பதறனாள். நவாப் எதையும் விடலை. தன் 4 மனைவிகளை, செல்ல நாய்களை, ஒரு கூடை நிறைய அல்ஃபோன்சா மாம்பழத்தை எதை விட்டு விட்டாய் அப்படின்றாரு எரிச்சலா. அவசரத்தில் நம் குழந்தையை அரண்மனையிலேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு பதறி அரண்மனையை நோக்கி ஓடினாள் அந்த பேகம். மகபத் கானுக்கு அவள் திரும்பி வரும் வரையெல்லாம் பொறுமை இருக்கல. ஒரு கூடை அல்ஃபோன்சா மாம்பழத்தை கவனமாக எடுத்துட்டு விமானம் ஏறினார். அது கராச்சி நோக்கி கிளம்பியது. இதுதான் மாம்பழத்தோட கதை. நாளை பார்க்கலாம் ஹல்வாவை பற்றி. நன்றி, வணக்கம்.